கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான வினிஷா கடந்த ஓராண்டாக சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் சென்னை ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் உசிலம்பட்டியைச் சேர்ந்த செல்வமணி என்பவருடன் வினிஷாவுக்கு காதல் ஏற்பட்டு இருவரும் தனிமையில் இருந்து வந்துள்ளனர். இதனால் வினிஷா திருமணம் ஆகாமலே 7 மாதங்களுக்கு முன் கர்ப்பமாகியுள்ளார். இந்த நிலையில் யாருக்கும் தெரியாமல் தனது கர்ப்பத்தை மறைத்துக் கொண்டு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்துள்ளார். விடுதியில் தன்னுடன் தங்கியிருக்கும் சக செவிலியர்களிடம் கூட இதை பற்றி கூறாமல் தொடர்ந்து தனது கர்ப்பத்தை மறைத்து வந்த நிலையில் அதிக அளவில் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. என்ன செய்வது என புரியாமல் விழித்த வினிஷா தன் தங்கியிருந்த விடுதியின் கழிவறைக்கு சென்று வினிஷா அங்கேயே தனக்குத்தானே பிரசவம் பார்த்துள்ளார். ஒரு கட்டத்தில் குழந்தை வயிற்றில் இருந்து வெளியே வருவதில் சிக்கல் எழுந்ததால் காய்கறி வெட்டும் கத்தியை வைத்து வயிற்றில் இருந்த குழந்தையின் கால்களை வெட்டியதால் குழந்தை இறந்து பிறந்துள்ளது. இதனை அடுத்து நீண்ட நேரமாகியும் வினிஷா வெளியே வராததால் சந்தேகமடைந்த சக தோழிகள் கதவை திறந்து பார்த்தபோது பச்சிலம் குழந்தை இறந்து கை கால்கள் துண்டான நிலையில் கழிவறையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனை அடுத்து இறந்த குழந்தையின் உடலை பொட்டலம் கட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இறந்த குழந்தையின் உடலை பத்திரப்படுத்திய மருத்துவர்கள் வினிஷாவை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வினிஷா மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் குழந்தையை கொன்றதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தையை கொன்றது உறுதி செய்யப்பட்டால் பெண் செவிலியர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் என கூறியுள்ள காவல்துறையினர் இது தொடர்பாக அந்த பெண்ணின் காதலனுக்கு DNA பரிசோதனை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்.